அன்னபூர்ணி வந்து இதுக்கப்புறம் என் மூஞ்சியே முழிக்காத உன்னை நான் பார்க்கவே விரும்பலடா அப்படின்னு சொல்லிட்டு மனசை கஷ்டப்பட்டு அழுதுட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதை பார்த்து வந்து ஆறுமுகம் என்ன பண்ணுறது தவிச்சிருக்காரு. உன்னே வந்து அங்கே வராங்க. பைரவி, இப்போ போதுமா உனக்கு நிம்மதியா? உனக்கு இந்த அத்தையை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டியே, இதுக்கு தான் நீ எல்லாம் இருக்கியா? எப்போவுமே இப்படி தான் அவங்கள கஷ்டப்படுத்திட்டே இருப்பியா காலம் ஃபுல்லாக அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஆறுமுகம் வந்து இங்கே பார் பைரவி, தேவையில்லாமல் என் அம்மா பற்றி என்னை பற்றி பேசாத. நான் அமைதியாக இருக்கேன்னு சொல்லிட்டு நீ என்ன வேணாலும் பேசலாம். ஆமாம், நான் என்ன வேணாலும் பேசுவேன். ஏன்னா நீ அந்த அளவு மோசமான ஒரு பையன். ஒன்றை மாதிரி ஒரு பையன் யாருக்குமே பிறக்கக்கூடாது. அத்தைக்கு போய் பிறந்திருக்க நீ அப்படி சொல்லி திட்டாங்க. இங்கே பாரு பைரவி, நீ என்ன வேணாலும் சரி, ஆனால் என் அம்மாவுக்கு நான் மோசமான பையன் தயவு செய்து சொல்லாத. அதை மட்டும் என்னால் தாங்கிக்க முடியாது. ஏன் தாங்கிக்க முடியாது? நீ பண்ண வேலையை தான் அவங்க கேட்டாங்க. அப்போ கூட உனக்குலாம் அறிவே வராதா? நீ இப்படியே தான் காலம் ஃபுல்லாக இருப்பியா? அவங்கள கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறதுக்கு நீ இல்லாமே அவங்களுக்கு இருந்திருக்கலாம் அப்படின்னு நிறுத்தியா பைரவி அப்படின்றாரு. அதை கேட்டு அப்படியே பைரவி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? அவனை நான் ஏன் அடிச்சேன்னு உனக்கு தெரியணும், அவ்வளோ தானே? நான் சொல்லட்டுமா? உன் புடவையை இழுத்தான்னு ஒருத்தன் சொல்லி நீ சொன்னல, நான் உன்னை காப்பாற்றினல ஞாபகம் இருக்கா அப்படின்னோடனே, ஆமாம், அதில் ஒருத்தன் தான் இவன் தான் உன் புடவையை இழுத்ததே அப்படின்னோடனே பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க பைரவி. நீ என்ன சொல்கிற ஆறுமுகம்? ஆமாம், அவனை அவன்கிட்ட சண்டை போடும்போது அவன் கழுத்தில் இருக்காது அந்த செயினை நான் பார்த்தேன். அதே செயினை தான் இவன் இப்போ இன்னைக்கு போட்டுருந்தான். அதே தான், கொஞ்சம் கூட மாற்றமே கிடையாது. அதனால தான் அவனை நான் போட்டு அடித்தேன். அதே மாதிரி போலீஸ் வரும்போது நான் ஏன் திரும்ப உண்மையை சொல்ல? எப்படி நான் சொல்லுவேன் சொல்லு? உன் புடவையை பிடிச்சி இழுத்தான்னு எல்லாம் முன்னாடி நான் சொல்ல முடியுமா? சொல்லு பைரவி அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. எப்படி நான் உன் மானத்தை நானே எடுக்க முடியும்? அதுக்காக தான் நான் சொல்லலை. ஏன் என் அம்மா கிட்ட கூட அதனால தான் நான் சொல்லலை. போதுமா? என் அம்மா என்னை புரிஞ்சுப்பாங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி என் அம்மா என்னை திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா கடைசியில் கஷ்டப்பட போகிறது நீ தானே. உன் மனசு எவ்வளோ வருத்தப்படும். அதுக்காக தான் நான் சொல்லாமல் போனால் நீ உச்சத்துக்கு பேசிட்டு போகிற. இப்போ கூட நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் என் அம்மா மேலே நான் வச்சுருந்த அன்பை நீ கொச்சப்படுத்திட்ட. அதனால தான் நான் இப்போ சொன்னேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டுட்டு வந்து பைரவி பயங்கரமாக அழுகிறாங்க. என்னை மன்னிச்சுடு ஆறுமுகம், நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உன்னை புரிஞ்சுக்காமல் நான் இப்படி பேசிட்டேன். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ என் மானத்தை எடுக்கக்கூடாது, என் மானம் எல்லோரும் முன்னாடி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இதை பற்றி சொல்லாமல் இருந்திருக்க. அவங்க அம்மா அவ்வளோ கேட்டு கூட உன்னை வந்து உன்னை மூஞ்சில் முடிக்காதுன்னு சொல்லி கூட நீ உன் அம்மா கிட்ட சொல்லலை. நான் அதை புரிஞ்சுக்காமல் நான் இப்படி பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சுட்டு ஆறுமுகம், சாரி ஆறுமுகம் அப்படி சொல்லிட்டு மனசுலேயே யோசிக்கிறாங்க வந்து நம்ம பைரவி. அடுத்த பைரவி வந்து ரொம்ப கஷ்டமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஆறுமுகம் வராரு. ஆறுமுகம் ஷர்ட் எடுத்து போகிற. ஆறுமுகம் ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்றாங்க. என்ன பேசணும் உனக்கு அப்படின்னு சொன்னோன்னே, சாரி ஆறுமுகம், நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல அப்படின்னோடனே, நீ இதுக்கெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நீ வந்து முரடன் தான் நினச்சேன். ஆனால் நீ இந்த அளவு வந்து யோசிப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. உனக்கும் கொஞ்சம் மூளை இருக்குது அப்படின்னோடனே, போதுமா இப்போ எனக்கு தெரியுதா நான் மூளை இருக்குன்னு சொல்லிட்டு, சரி சரி நீ கவலைப்படாத, உன் அம்மாவை உன் கூட நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. என் அம்மா என்கிட்ட பேசாமல் இருக்கவே மாட்டாங்க, கண்டிப்பாக பேசிடுவாங்க, எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. சந்தோஷப்படுறாங்க நம்ம வந்து பைரவி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம சிந்து வந்து எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து சிவா அங்கே வராரு. என்ன சிந்து, என்ன வேலை பண்ணிகிட்ருக்க அப்படின்னோடனே, வேறு என்ன, நிச்சயதார்த்தம் நம்ம வீட்டில் நடக்க போதில்ல, அதுக்கு தேவையான வேலையில் நானே பார்த்துட்ருக்கேன் அப்படின்னோடனே, நீ மட்டும் ஏன் தனியாக பண்ணிகிட்ருக்க? கூட சேர்த்து யாராவது பண்ணலாம்ல, கூட நானே பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு வேலையை வாங்குறாரு. உன்னை வந்து அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை டாக்டர், நீ ஏன் எவ்வளோ வேலையில் இருப்ப, கடைசியில் எதுக்காக எல்லாம் பண்ணுற அப்படின்னோடனே, இங்கே பார், நான் என்ன வேலையில் இருக்கேன், நான் தான் வேலையை முடிச்சுட்டேன்ல, வீட்டுக்கு வந்திருக்கேன்ல, இப்போ நான் கூட சேர்த்து வேலை செய்கிறேன். அதெல்லாம் வேணாம் டாக்டர், சும்மா இரு டாக்டர், நான் அதெல்லாம் தெரியாது, நானும் தான் செய்வேன் அப்படின்னு பிடிச்சி இழுக்கிறாரு. அவங்க பிடிச்சி இழுக்க, இவங்க பிடிச்சி ரெண்டு பேருமே வந்து அப்படியே ஒருத்தர் அப்படியே கீழே விடுற மாதிரி ஆடுறாங்க. அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி அநியூனியமாக இருக்கிறத பார்த்துறாங்க. மகா, இங்கே என்ன நடக்குதுங்க, நடிக்கிறேன்னு தானே சொன்னான், ஆனால் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான், ஏன் இவன் வேலை செஞ்சால் அவனுக்கு பிடிக்காதா? இதை பார்க்க யோசிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க மகா.